Dear students, welcome back to Nurses Profile channel. BSc Operation Theatre and Anesthesia Technology. இந்த கோர்ஸ்க்கு என்னென்ன கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீட் வேகன்சி லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்க்கு நமக்கு கொடுத்த சீட் வேகன்சி தான். சோ இந்த வருஷம் நமக்கு இதுல இருந்து சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இதே அளவு நமக்கு வந்து சீட் வந்து கண்டிப்பா இருக்கும். பட் வருஷம் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சில கோர்சஸ் வந்து புதுசா உள்ள மெடிக்கல் காலேஜஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்ல இந்த கோர்ஸ் இல்லைன்னா நியூவா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டாலும் சீட்டை நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ இந்த வருஷம் இந்த கோர்ஸ்க்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனிவே ஃபைனல் சீட் வேகன்சி கவுன்சிலிங்க்கு முன்னாடி நமக்கு கொடுப்பாங்க. அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும். சோ இந்த பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி கோர்ஸ் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ்ல 18 காலேஜ்ல இருக்குது. டோட்டலா பாத்தீங்கன்னா 340 சீட்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் காலேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை. டோட்டலா 20 சீட் இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓசிக்கு 7 சீட்டு, பிசிக்கு 5 சீட்டு, பிசிஎம்க்கு 1 சீட்டு, எம்பிசி டிஎன்சிக்கு 4 சீட்டு, எஸ்சிக்கு 3 சீட்டு, எஸ்சிஏ எஸ்டிக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல சீட் இல்ல. அதே மாதிரி மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரையில டோட்டலா பாத்தீங்கன்னா 20 சீட் இருக்குது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர்லயும் 20 சீட் இருக்குது. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா 20 சீட் இருக்குது. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலியில 20 சீட் இருக்குது. மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜ் சேலத்துல 20 சீட் இருக்குது. கேஏபி விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சியில பாத்தீங்கன்னா 20 சீட் இருக்குது. தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்லயே நமக்கு 20 சீட் இருக்குது. கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆசாரிப்பள்ளம்ல 20 சீட் இருக்குது. கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர்லயும் நமக்கு 20 சீட் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் தர்மபுரியிலயும் நமக்கு 20 சீட் இருக்குது. கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரத்துல 20 சீட் இருக்குது. திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் திருவாரூர்ல 20 சீட் இருக்குது. அடுத்து திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ்ல வந்து 20 சீட் இருக்குது. தென் பெருந்துறையில உள்ள மெடிக்கல் காலேஜ்ல வெறும் 10 சீட் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ்லயும் 20 சீட் இருக்குது. அதே மாதிரி கரூர் மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது. நாமக்கல் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட் இருக்குது. சோ டோட்டலா 340 சீட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல கொடுக்குறாங்க. சோ இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல உள்ள சீட்ஸ்க்கு நீங்க வரணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து கண்டிப்பா வந்து ஒரு 175க்கு மேல இருக்குது நல்லது. 175க்கு மேல இருக்குது அப்படின்னா நீங்க இந்த காலேஜஸ்க்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல இந்த கவுன்சிலிங் குறித்த எல்லா அப்டேட்ஸுமே ரெகுலரா கொடுத்துட்டு இருப்போம். கூடவே நர்சஸ் ப்ரொஃபைலோட வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல் இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். தேங்க்யூ.